கிட்டத்தட்ட ஒரு 600 பிளாட் நம்ம வந்து போட்டு 600 பிளாட்டுமே கஸ்டமர் இடம் வந்து பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டாங்க. நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர் எல்லாருமே வீடும் கட்டிட்டு இருக்காங்க. அதை நம்ம லைவாவும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபேஸ் 6 வந்து லான்ச் பண்ணிருக்கோம் சார். ஸோ ஃபேஸ் 6 வந்து டோட்டலா 85 பிளாட் போட்டோம். ஸோ லான்ச்சிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 50% பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 50% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர் மேம், சூப்பர். நீங்க வந்து கூடுவாஞ்சேரி காயரம்பேடு சரௌண்டிங்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பார்க்கணும்னா இதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா ஓப்பன் சேலஞ்சாவோட சொல்லலாம், வேற ப்ராஜெக்டே இல்லைன்னு தான் சொல்லணும். 2023 ஜூன் மாசம் வந்து ஃபேஸ் 1 வந்து லான்ச் பண்ணோம். அப்ப நாங்க 1800 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம சேல் பண்ணோம் சார். அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 லான்ச் பண்ணோம், 1900 ரூபாய்க்கு கொடுத்தோம். அதே மாதிரி ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5, இப்போ நம்ம ஃபேஸ் 6 வந்து 2500 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 1.5 வருஷத்துல 700 ரூபாய் வந்து growth ஆயிருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு வீடு கட்டுற மூலமா உங்களால ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் ஈஸியா ரெண்ட்டுமே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். காரணம் எக்கச்சக்க காரணம் இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் காரணம் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே ஏசியாலே பிக்கஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன் வெறும் 2 கிலோமீட்டர்ல வரப்போகுது. ஸோ வந்து உங்களுக்கு ரெண்ட்டுக்குமே ஒரு நல்ல வேக்கண்ட் உள்ள இடம். க்ரோத்துக்கு எக்கச்சக்கமான காரணத்தை சொல்லிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோடு வந்து 100 ஃபீட் ரோட மாற்ற போறாங்க. ஒன்று பக்கத்திலே வந்து உங்களுக்கு பொட்டானிக்கல் கார்டன் வரப்போகுது 2 கிலோமீட்டர்ல. 2 ஆயிடுச்சா. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. அது வந்ததுனால தான் இந்த ஏரியாவில் ரேட்டே ஹைப்பாச்சு. அதை விட முக்கியமான விஷயம், இப்போ ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம் வர மெட்ரோவுமே வரப்போகுது. மெட்ரோ சிட்டியா மட்டும் இந்த கூடுவாஞ்சேரி ஆயிடுச்சுன்னு வைங்க, இதோட growth எந்த அளவு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பிளாட்டை இந்த இடத்துல புக் பண்றது ஒரு புத்திசாலித்தனமும் கூட. இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஃபேஸ் 1ல வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து வெறும் 9 லட்ச ரூபா இருந்தால் உங்களால் வாங்கிக்க முடியும். வெறும் 1.5 வருஷத்துல 6 லட்ச ரூபா இந்த ப்ராஜெக்ட்ல growth ஆயிருக்கு. அதையும் நீங்க யோசிச்சு பாத்துக்கங்க. பிளாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 15 லட்ச ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து 15 லட்ச ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு இடம் பிளஸ் வீடோட பாத்தீங்கன்னா 27 லட்ச ரூபாய்க்கு நாங்களே நீங்க விருப்பப்படுற மாதிரி கஸ்டமைஸ்டு இண்டிவிஜுவல் வீடு கட்டி தரோம். அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால தான். ஆமா, 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால ஒரு கஸ்டமைஸ்டு இண்டிவிஜுவல் வீடு 27 லட்ச ரூபாய்க்கு கட்டி தரோம். ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம். கூடுவாஞ்சேரியிலே ஒரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட்டை இப்போ நாம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணிருக்காங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், மேம் வந்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க, முக்கியமான விஷயம் இந்த ப்ராஜெக்ட்டோட growth. ஏன்னா அதுதான் ஹைலைட். இந்த ப்ராஜெக்ட்டோட growth எப்படி இருக்கு நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஹாய் மேம். ஹாய் சார். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேம். கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோக்கு மேல உங்களோட கொலாப் பண்ணி போட்டுருப்போம். ஆமா சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிருங்க உங்க பேர் என்ன, உங்க கம்பெனி நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட். ஓகே சார், கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி. சைட்டோட நேம் வந்து மதர்லாண்ட். ஓகே ஓகே. அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்பதான் புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம புதுசா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு இல்ல. ஃபேஸ் 1 முடிச்சுட்டு ஃபேஸ் 2 முடிச்சு ஃபேஸ் 3 முடிச்சு இப்போ ஃபேஸ் 6 வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைட்டை பத்தி சொல்லிருங்க. சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணிருக்கீங்க, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க. சரி, ஓகே. நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 50 ஏக்கர்ல நம்ம போட்டிருக்கோம் சார். இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் 5 வரைக்கும் நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டா. கிட்டத்தட்ட ஒரு 600 பிளாட் நம்ம வந்து போட்டு 600 பிளாட்டுமே கஸ்டமர் இடம் வந்து பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டாங்க. நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர் எல்லாருமே வீடும் கட்டிட்டு இருக்காங்க. அதை நம்ம லைவாவும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபேஸ் 6 வந்து லான்ச் பண்ணிருக்கோம் சார். ஸோ ஃபேஸ் 6 வந்து டோட்டலா 85 பிளாட் போட்டோம். ஸோ லான்ச்சிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 50% பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 50% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர் மேம், சூப்பர். என்ன ரீசனா இருக்கு? ஏன்னா லான்ச்சிங்லேயே 50% பிளாட் சோல்ட் அவுட் ஆகுது, பெரிய விஷயம். ஓகேங்களா? என்ன காரணத்தினால 50% பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆச்சு சார்? மெயின் வந்து பிரைஸ் சார். ஏன்னா இது நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட் சார். ஸோ நம்ம 50 ஏக்கர் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கி டிடிசிபி ரெரா அப்ரூவ் வாங்கி சைட்டை நாங்களே ஓனா டெவலப் பண்ணி ஸோ நம்ம டைரக்டா கிளைண்ட்டுக்கு கொடுக்கறதுனால மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ரீசனபிள் பிரைஸ் கம்மியாவே கொடுக்குறோம். ஓகே ஓகே. ஏன்னா ஜென்யூனா சொல்லணும்னா நீங்க வந்து கூடுவாஞ்சேரி காயரம்பேடு சரௌண்டிங்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பார்க்கணும்னா இதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா ஓப்பன் சேலஞ்சாவோட சொல்லலாம், வேற ப்ராஜெக்டே இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே, டெஃபினெட்லி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பயங்கர growth ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருங்க. அதாவது ஃபேஸ் 1 வந்து என்ன பிரைஸ் போட்டீங்க, இப்போ ஃபேஸ் 6 வந்து என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்கீங்க, ஸோ அந்த டிஃபரெண்ட் சொல்லிருங்க. ஓகே சார், நம்ம வந்து 2023 ஜூன் மாசம் வந்து ஃபேஸ் 1 வந்து லான்ச் பண்ணோம். அப்ப நாங்க 1800 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம